பொதுவாவே திரைப்படங்கள்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான் மொத்த கதையும் நகர்த்திட்டு போவாங்க. பட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த படம் வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மளோட உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச விருமாண்டி. எப்பவுமே கமல்ஹாசன இன்னோவேஷன்ல அடிச்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு படம் தான் இந்த விருமாண்டி. இந்த படத்தை பத்தி இந்த ஃபேன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம்? நிறைய படம் பிடிக்கும். ரிப்பீட் மோட்ல அப்பப்போ வந்து பார்க்குற படம் வந்து விருமாண்டி. விருமாண்டி. சரி, ஏன் அந்த படம்? நிறைய ஸ்க்ரீனோட இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸ்க்ரீன் பிளே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆமாம், அது வந்து நம்மளே வந்து கொஞ்சம் அதை 2-3 டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு ஸ்டோரியே எழுதிடலாம். அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ தரமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ விருமாண்டியில் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு சீன், இந்த சீன் வந்து மனசுலேயே நிற்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கோர்ட் சீன் தான். கோர்ட் சீன் தான். பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாப்புல, அப்புறம் அப்படியே அந்த ஆக்டிங்கோடைய அப்படியே வாயெல்லாம் தொடச்சிட்டு அதெல்லாம் மிரட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸுமே கலக்கியிருப்பாரு. அண்ட் அந்த படத்தோடைய பாட்டு, எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிலா வச்சு ஒரு சாங் உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது யாரும் இல்லை, அந்த பாட்டு. அந்த பாட்டு விருமாண்டி படம் எந்த ஓடிடியில் இருக்குது? அமேசான் பிரைமில். பிரைமில்